இந்த கூட்டத்தை இப்படியான ஒரு கூட்டத்தை அல்ல, இப்படி பல கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நினைத்து இன்றைய காலகட்டத்திலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பினர் என்னோடு வந்து உரையாடிய போது நான் அவர்களுக்கு இன்றைய தினம் இப்படியாக ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று அவர்களையும் அதில் பங்கு கொள்ளுமாறு அழைத்திருந்தேன். நல்ல விடயம், நிச்சயமாக பொது வழியிலே பேசப்பட வேண்டிய விடயம். நாங்கள் கலந்து கொள்வோம் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள். பிறகு அவர்களிடத்திலே பேச்சாளர்களாக அழைத்த போது ஒருவர் சொன்னார், அது ஞாயிற்றுக்கிழமை, அந்த நேரம் எனக்கு பொருந்துமோ தெரியாது என்று சொன்னார். அப்படியானால் சனிக்கிழமை உங்களுக்கு வசதியா? சனிக்கிழமை காலை அல்லது மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு வசதியான நேரத்தை சொல்லுங்கள் என்று அவருக்கு சொன்னபோது, நான் ஒரு குழுவை சார்ந்தவன், அந்த குழு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது உங்களுடைய மேடைக்கு போகக்கூடாது என்று, ஆகையினாலே நான் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த குறுஞ்செய்தி என்னுடைய தொலைபேசியில் இப்போவும் இருக்கு. சரி, அந்த கூட்டத்தில் நிறைய பேர், 7-8 பேர் இருந்தவர்கள், எல்லாருமே நல்ல விடயம் என்று சொன்னவர்கள். ஆகவே இன்னொரு இடத்துல கேட்டேன். அவர் சொன்னார், இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி, நான் திரும்ப ஒருக்கா அவர்களிடத்தில் கேட்டு போட்டு சொல்றேன்னு சொன்னார். கேட்டு போட்டு 2 நாளைக்கு பிறகு சொன்னார், இல்லை, என்னால் வர முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றாமல் இருந்த இன்னும் 2 பேரை கேட்டிருந்தேன். ஒருவர் 10 எழுத்தாளர், பிரபலமாக எல்லாம் இதை பற்றி எழுதுகிறவர். அவர் சொன்னார், அண்ணன், இது நல்ல விஷயம் நீங்கள் செய்கிறது, ஆனால் நானும் அந்த குழுவை சேர்ந்தவன், ஆனபடியால் என்னால் வர முடியாது என்றார். சரி, அந்த குழுவை சேராத ஒரு அரசியல் கட்சி தலைவரிடத்திலே கேட்டிருந்தேன். இந்த கூட்டம் முதல்ல 26ஆம் தேதி நடக்க இருந்தது. அந்த 26ஆம் தேதி ஒழுங்கு செய்யப்பட்ட போது அவர் வருவதாக இருந்தார், உறுதி செய்திருந்தார். அதை 9ஆம் தேதிக்கு மாற்றிய போதும் வருவேன் என்று சொல்லியிருந்தார். நேரத்தை அவருக்கு அறிவித்த போது எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார். எங்களுடைய அரசியல் குழு, கட்சி அரசியல் குழு நாளை காலை கூடுகிறது, அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு 2 நாளைக்கு பிறகு சொன்னார், மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் வர முடியாது என்றார். இது நான் ஒருவருடைய பெயரையும் சொல்லவில்லை, நாகரிகம் கருதி. ஆனால் என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒளித்தோடுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை மக்கள் முன் வைப்பதுதான் ஜனநாயகம். கருத்துக்களால் மோத வேண்டும். கருத்து சொல்லுவதற்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அது பாசிசவாதம். இதையும் சரியான விதத்திலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும். கருத்து சொல்லக்கூடாது என்று தடை விதிப்பது பாசிசவாதம். மிகவும் வருந்தத்தக்க விடயம், ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து உரையாற்றுவோம் என்று சொல்லுகிற போது அதை முன்கொண்டு செல்வதற்காக இருக்கிறவர்கள் ஏன் தங்களை பாசிசவாதிகளாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. சரி, அவர்களை ஒரு பக்கத்தில் எடுப்போம். இந்த நேரத்தை அவர்களை பற்றி விமர்சித்து வீணாக்க கூடாது. பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்று 2024ஆம் ஆண்டு நாங்கள் பேசத் தொடங்கவில்லை. 1951ஆம் ஆண்டு பேராசிரியர் சர்வேஸ்வரன் சொன்னதைப் போல இலங்கை தமிழரசு கட்சியுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே இந்த பொது வாக்கெடுப்பு என்ற சொற்பதம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது.
நான் இப்போ போகிற இடத்துல எல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு திரிகிறேன் என்றால் இதெல்லாங்கிற கட்சியிட உத்தியோகபூர்வ பிரசுரிப்பு வெள்ளி விழா மேலர். அதில் நான் நிறைய நேரம் பேச போகிறது இல்லை. ஏனென்றால் மருத்துவர் சத்தியலிங்கம் சொன்னது போல பல முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே கௌரவ சிவஞானம் ஐயாவும் அதற்கு மேலாக பேராசிரியர் சர்வேஸ்வரர்களும் பேசிவிட்டார்கள். மக்களுக்கு இதனை பகுத்தறிந்து தீர்மானிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் சில சரித்திர விடயங்களை சொல்ல வேண்டும். அப்படியே இந்த தீர்மானத்தை சில பகுதியில் மட்டும் நான் வாசிக்கிறேன். பொது வாக்கெடுப்பு சம்பந்தமாகவும் பொது நிலைப்பாடு சம்பந்தமாகவும் பரிபூரண அரசியல் சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் பிரிக்க ஒண்ணாத உரிமை உண்டு என்பதாலும் இதில் ஆங்கிலத்தை படித்தா தெரியும். அதுதான் ஆங்கிலத்தில் தான் இது முதல் எழுதப்பட்டது. பிறகு தமிழில் யாரோ மொழிபெயர்த்திருக்கணும். அவனுடைய தான் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வுரிமையின்றி அவ்வினத்தின் ஆன்மீக கலாச்சார தார்மீக பொலிவு சீரழிந்து விடும் என்பதாலும் இலங்கை தமிழ் பேசும் மக்கள் ஒரு தேசிய இனம் என்று கணிப்பதற்கான ஒவ்வொரு அடிப்படை தகுதிகளிலும், அதாவது முதலாவதாக குறைந்தபட்சம் சிங்கள மக்களை ஒத்த அளவுக்காவது புராதனமானது புகழ் சரிந்ததுமான இத்தீவில் தனியொரு வரலாற்றாலும், இரண்டாவதாக ஒப்பற்றவோர் இலக்கிய பாரம்பரியத்துடனும் இக்கால தேவைகள் அனைத்துக்கும் போதுமானதாக தமிழ் மொழியை இலங்கச் செய்யும் நவீன வளர்ச்சியுடனும் விளங்குவதான சிங்களவர்களின் மொழியினின்றும் முற்றாக வேறுபட்ட தனியொரு மொழிவாரி மக்கள் என்ற உண்மையாலும், இறுதியாக இத்தீவின் மூன்றில் ஒரு பாகத்தை மேவி செறிந்துள்ளதான குறிப்பிடத்தக்க நிச்சயமான நிலப்பரப்பில் வசிக்கும் மக்கள் அவர்கள் என்ற காரணத்தினாலும் அந்த நிச்சயமான நிலப்பரப்பு இன்றைக்கு சுருங்கிவிட்டது. சிங்களவர்களினின்றும் வேறுபட்ட ஒரு தனி இனமாக அவர்கள் விளங்குகிறார்கள் என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு இலங்கை தமிழ் பேசும் இனத்திற்கென பிரிக்க முடியாத அவர்களின் அரசியல் சுயாதீன உரிமை கோருவதுடன் அடிப்படையானதும் மறுக்க ஒண்ணாததுமான சுயநிர்ணய கோட்பாட்டுக்கு இசைய மொழிவாரி அரசுகளின் எல்லைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடாத்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறது. எதற்கு கேட்டுக்கொண்டோம்? இந்த எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான பொதுசன வாக்கெடுப்பை கேட்டுக்கொண்டோம். ஆங்கிலத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. அது வாசிக்கல, நேரம் எடுக்கும். ஆகவே நாங்கள் தனியான ஒரு இனம், எங்களுடைய மொழி புராதனம், பாரம்பரியம், கலாச்சார பாரம்பரியம், நாங்கள் தனியான இடத்திலே வாழுகிறோம், எங்களுக்கு என்று ஒரு ஆட்புலம் இருக்கிறது. இவையெல்லாவற்றையும் சொல்லி 51ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த வருடம் நடந்த பொது தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை. வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவரும் தான் வென்றார்கள். ஆனால் 56ஆம் ஆண்டிலே இருந்து இந்த கோட்பாட்டுக்கு இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு கூடுதலான கோரிக்கைக்காகத்தான் ஒரு தடவை வாக்களித்தார்களே தவிர சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவாக எந்த தருணத்திலேயும் வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை. சமஷ்டி கோரிக்கைக்கு குறைவான எந்த தீர்மானத்துக்கும் தமிழ் மக்கள் இசையவில்லை. ஆனபடியினால்தான் பேராசிரியர் சொன்னதைப் போல சர்வதேச கட்டுரைகள் ஏராளம், இலங்கையை உதாரணமாக சொல்லி பேசுகிற இந்த விடயத்தை பற்றி எழுதப்படுகிற கட்டுரைகள் எல்லாவற்றிலேயும் இலங்கை ஒரு உதாரணமாக பேசப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றிலே கூட இலங்கை வாழ் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே சமஷ்டி ஆட்சி முறைக்கு அவர்கள் உரித்தானவர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு மாறாக சர்வதேசத்திலே எந்த கருத்தும் இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை. இது உறுதியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடு. சர்வதேசத்தில் மட்டுமல்ல, இலங்கையிலேயும் இன்று வரைக்கும் எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த எதிர்க்கட்சியாக இருக்கட்டும்,
ஒரு சமஷ்டி தீர்வுக்கென்று தமிழ் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள், திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எவருமே சவாலுக்குட்படுத்துவதில்லை. எவரும் சவாலுக்குட்படுத்துவதில்லை. தீர்மானமான ஒரு நிலைப்பாடு, தீர்மானமான, ஏன் நான் சொன்னதை போல 56ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக சமஷ்டிக்கு குறைவான எந்த நிலைப்பாட்டையும் எங்களுடைய மக்கள் பிரதிபலிக்கவில்லை. 72ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பொதுநிலை அறிக்கையை வெளியிட்டோம். ஒரு மாதிரி அரசியலமைப்பு சபைக்கு முன்பாக வைத்தோம். அதான் அந்த பொதுநிலை அறிக்கை, பொது நிலைப்பாடு. இதான் அந்த பொது நிலைப்பாடு. அதுல சில பகுதியில் மட்டும் படிக்கிறேன். நினைவு கெட்டாத காலத்திலிருந்து, ஃப்ரம் டைம் இமெமோரியல், அதை தமிழில் போட்டிருக்கு, நினைவு கெட்டாத காலத்திலிருந்து இலங்கையானது சிங்களவர்களினதும் தமிழர்களினதும் தாயகமாக விளங்கி வருகிறது. இராவணன் விஜயன் என்போர் பற்றிய கர்ண பரம்பரை கதைகளை அல்லது வேறு வரலாற்று குறிப்புகளை சான்று காட்டி யாரின் நாட்டில் முதலில் வசித்தார்கள் என்பது பற்றிய விவாதம் எதிலும் ஈடுபடுவது பயனற்றதாகும். இந்நாட்டின் பன்னூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் முஸ்லிம்கள், மலேயர், பரங்கியர் என்போரும் சிங்களவருடனும் தமிழருடனும் சம உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உரிமையுடைய சுதேச மக்களாக கருதப்படுவதற்கு உரித்துடையவர்களாவர். இந்நாட்டு மக்களின் வரலாற்று வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும், அதுக்கு பிறகு காலனித்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தமிழர்கள் தமது சுதந்திரமான இறைமையுள்ள தமிழரசை மீள நிறுவுமாறு கோருவதற்கு உறுத்துடையவராயினும் இலங்கையில் வாழும் சிங்களவர்களுடனும் ஏனைய மக்களுடனும் முழுமையான சமத்துவ அடிப்படையில் ஒரு சமஷ்டி கூட்டரசின் கீழ் ஐக்கியப்படுவதற்கான தமது தீர்மானத்தை அவர்கள் ஜனநாயக ரீதியில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கடந்த தேர்தலில் ஐக்கிய முன்னணியினர் பெருந்தொகையினராக பெற்ற வெற்றியானது அரசியலமைப்பை புரட்சிகரமாக மாற்றுவதற்கு சிங்கள மக்கள் அளித்த ஒரு பொறுப்பானை என வியாக்கியானம் செய்யப்படுவதாயின் தமிழ் மக்களும் தற்போதைய ஒற்றையாட்சி அமைப்பை நிராகரிக்கவும் ஒரு சமஷ்டி ஆட்சி அமைப்பின் அடிப்படையில் நாட்டின் ஏனைய மக்களுடன் இணையவும் நாடாளுமன்றத்தில் உள்ள தமது பிரதிநிதித்துவங்களுக்கு பொறுப்பானை அளித்துள்ளனர். இது எங்களுடைய பொது நிலைப்பாடு. இதனால் தான் 72ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு யோசனைகள், இறுதி யோசனை சமஷ்டி கூட அல்ல, கச்சேரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற சபைகளாக மாற்றுங்கள், உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறதையாவது செய்யுங்கள் என்று திரு வி தர்மலிங்கம் முன்வைத்த யோசனையையும் பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரித்த பிறகு தந்தை செல்வா அந்த அரசியலமைப்பு பேரவையில் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இல்லை, அரசியலமைப்பு பேர் அது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, தேங்க்யூ. அரசியல் நிர்ணய சபையிலே எழுந்து சொன்னார், நியாயமான எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இனி இங்கு வருவதிலே பிரயோசனம் இல்லை. நான் இன்று வெளிநடப்பு செய்து இதனை ஒரு நாடகமாக மாற்ற விரும்பவில்லை. நாளையிலிருந்து நாங்கள் வரமாட்டோம் என்று அடுத்த நாளிலிருந்து அவர்கள் பங்கு பெறவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய ஆசனத்தை ராஜினாமா செய்ததும் 2.5 வருடங்களுக்கு பிறகு 75ஆம் ஆண்டு காங்கிரஸ் இடைத்தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டியதும் இந்த அடையாளங்கள், அதாவது ஒரு சமஷ்டிக்கான ஆணை எங்களுடைய மக்கள் 70ஆம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய மக்கள், தமிழ் மக்கள் கொடுத்திருந்த போதும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பிலே அதற்கு இடம் கொடாமல் ஒரு பேரினவாத நிகழ்வாக சிங்கள மக்களுடைய ஆணையை மட்டும் நிறைவேற்றினார்கள் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு அடையாளமாக அந்த இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து 77ஆம் ஆண்டு ஜூலை மாத பொது தேர்தலிலே தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து
அன்றிருந்த தேர்தல் முறை காரணமாக நாங்கள் எங்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்தது என்று சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற அனைத்து தேர்தல் தொகுதிகளிலேயும் வடகிழக்கிலே ஒரு தொகுதி தவிர, கல்குடா தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் வென்றோம் என்பதனால் நாங்கள் அந்த ஆணை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னோம். அப்பொழுதும் அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. வாக்குகளின் அடிப்படையிலே உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்று அதிபர் JR ஜெயவர்தன தலைவர் அமிர்தலிங்கத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அமிர்தலிங்கம் அதுக்கு பதிலளிக்கிற போது புத்தளத்திலே கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து காண்பித்து 50க்கு மேலே சொற்பமாக காண்பித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 50 எட்டுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வாக்களித்த போதும் அங்கேதான் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு மக்களாக எங்களுடைய மக்கள் ஆணை 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. இனியும் நிறுவ தேவையில்லை. அது நிறுவியாயிற்று, திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று. விஷப்பரீட்சை என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன். அதை முதலிலே எனக்கு முன்பதாகவே அதை ஊடகங்களுக்கு சொன்னவர் கௌரவ CVK சிவஞானம் ஐயா அவர்கள். ஒரு விஷப்பரீட்சையிலே நாங்கள் ஈடுபட்டு அசைக்க ஒண்ணாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு துடியாய் துடிக்கிறோமா? அரசியல் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக அந்த விஷப்பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் அதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்ல, இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல, இது வேறொரு விடயம். தேர்தலிலே வாக்களிக்க போகிறவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அவர் அந்த கருத்துக்கு தான் வாக்களித்து விட்டு வருவார். இன்னொரு செய்தியை சொல்லுவதற்காக அவர் வாக்களிக்க போவதில்லை. ஆகவே தேவையில்லாத, அதுவும் உதவாத ஒரு விஷப்பரீட்சை என்றாலும் பரவாயில்லை. இல்லை, இது எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷப்பரீட்சை கூட இல்லை, இல்லாமல் செய்ய போகிற ஒரு நிகழ்வு. இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுகால வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உயிர் மூச்சென்று சொல்லுகிற எங்களுடைய இறைமை, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை அனைத்தையும் இல்லை என்று நாங்களே சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயம், சிவில் சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் ஆலோசனை சொல்லலாம், அவர்களுடைய ஆலோசனை வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி. தேர்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி, முற்று முழுதான அரசியல் நிகழ்ச்சி. அந்த அரசியலிலே மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்கள் ஆணை எங்களுக்கு தான் இருக்கிறது. அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. வேறு எவருக்கும் நாங்கள் அதை விட்டுவிட முடியாது. விட்டுவிட்டால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்தவர்களாவோம். எங்களுடைய மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதான இந்த பொறுப்பற்ற செயலுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது. அதையும் மீறி சுவரிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான தீர்மானம் பெறப்போகிறது என்று. நான் புள்ளி விவரங்களை எல்லாம் காண்பிக்க விரும்ப இல்லை. அனைத்து தமிழ் தேசிய நிலைப்பாடுள்ள மக்கள் வாக்களித்தாலும் 20% தொடாது. வேண்டுமென்றால் வேறு இடத்தில் நான் காண்பிக்கிறேன் புள்ளி விவரத்தோடு. அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து கொண்டு இல்லை நாங்கள் அதைத்தான் நிறுவப் போகிறோம் என்று
ஒற்றைக்காலிலே எவராவது நிற்கிறார்களாக இருந்தால் அதற்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, வேறு யாருடைய பொறுப்பும் அல்ல. நாங்கள் அதிலே இருந்து ஒளித்தோட போவதும் இல்லை. உடனடியாக துரோகி பட்டம் கட்டி விடுவார்கள், மிக இலகுவான துரோகி பட்டம். அதுக்கு இன்றைக்கு பெருமதியே இல்லாமல் போயிடுச்சு, பெருமதியே இல்லாமல் போயிடுச்சு. கட்டுங்கள், ஆனால் இதைத்தான் செய்தாலும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை அந்த இறைமையிலே இருந்து உருவாகிற அந்த உரித்தை விட்டுக் கொடுப்பதற்கு, இப்படியாக விலை பேசி விடுவதற்கு நாங்கள் இணங்க போவதில்லை, இறுதி வரை இணங்க போவதில்லை. சரி, ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்கிறார் என்றால், அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல, இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய கட்சியினருக்கும் சொல்லுகிறேன். இதற்கு எதிராக தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. என்னையும் துரோகி என்று சொல்லிவிடுவான் என்று ஒழுத்தோட வேண்டாம், தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். மக்கள் நலனுக்காக, எங்களுடைய இருப்புக்காக காலாகாலமாக இலங்கை தமிழரசுக்கு, நாங்கள் தமிழரசு கட்சிக்காரன் சொல்றேன், அடிப்படையிலே இதை எடுத்து எம்பின கட்சி என்ற காரணத்துக்காக, இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறவர் என்ற காரணத்தினாலே இதை இல்லாமல் செய்கிற எந்த செயற்பாட்டுக்கும் எதிராக நாங்கள் முழு மூச்சோடு இயங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த நிகழ்வு, நான் எல்லா பேச்சாளர்களிடத்திலையும் நான் தான் பேசி அவர்களை அழைத்திருந்த நான், இந்த நிகழ்ச்சி சரியாக நடைபெற வேண்டும் என்றால் எல்லா பக்கத்து கருத்துக்களும் வெளிவர வேண்டும். ஆகையினால அவர் இங்கே வந்து அந்த கருத்துக்களை சொன்னதுக்கு அவருக்கு நன்றி. ப்ரொஃபஸர் பாலசுந்தரம் பிள்ளை ஒருவரை குறிப்பிட்டு சொன்னார், திரு ரவிஹரன் என்று. நீங்கள் அவரை காணல, அவர் அங்கே இருக்கிறார், அவர் இருக்கிறார் அதில் பக்கத்தில். ஆகவே அப்படியானவர்கள் எங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக முன்னணியிலே நிற்கிறவர்கள். இந்த இனி அடுத்தது என்ன என்பதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது என்னன்னு சொன்னால், என்னுடைய கருத்து, இந்த விடயம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கம் வர வேண்டும். இன்னும் நாட்கள் இருக்கிறது, அக்டோபரில் தான் ஜனாதிபதி தேர்தல். ஆனபடினால மக்கள் விடயங்களை அறிந்து ஒரு நிலைப்பாட்டை அல்லது தங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய மனங்களிலே என்னென்ன இது சம்பந்தமான விடயம் என்னது, நாங்கள் ஒரு இறுதி நிலைக்கு வந்து விட்டோமா, திரு ஸ்ரீகாந்தா சொன்னதை போல இதை விட்டால் இனி சந்தர்ப்பம் இல்லை, நவோ நெவர் என்று சொன்னார், அப்படி வந்து விட்டோமா, அல்லது 70 வருட காலமாக இது தானே சொல்லி கொண்டிருக்கிறோம், அப்போ இந்த முறை சொன்ன பிறகு அடுத்தது என்ன நடக்க போகுது, அது ஒரு கேள்வி இருக்குது. இந்த முறையும் சொன்ன பிறகு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அது ப்ரொஃபஸர் சர்வேஸ்வரன் கேட்டார். அப்போ அது அடுத்த ஜனாதிபதி தேர்தலையும் ஒவ்வொரு 5 வருஷமும் ஒரு ஆளை நிப்பாட்ட போகிறோமாண்டு. ஆனால் அதை விட பிரதானமான கேள்வி, நாங்கள் பெற சொன்ன கேள்வி, இதில் தோற்று விட்டால் இல்லை, தோல்விதான் வாக்களிப்பு வீதத்தில் வடிவாக தெரியுது. அப்போ நாங்களே எங்களுக்கு இந்த சொந்த காசில் சூனியம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஏன் அப்படி ஒரு வேலையை நாங்கள் செய்ய வேணும், அதையும் மக்கள் தீர்மானிக்க வேணும். இன்றைக்கு வெறும் சவாலுக்கு உட்படுத்தாத எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்களே கொண்டு போய் வெட்டி புதைக்க போகிறோமா, அது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா? அண்மையில் ஜப்பானிய தூதரோடு நான் ஒரு இரவு விருந்தில் இப்போ 2 கிழமைக்கு முதல் சந்தித்து நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்த போது நான் சும்மா அவற்றை கேட்டேன், ஜப்பான் 2வது உலக போருக்கு பிறகு ஜப்பான் இப்படியாக எழுந்ததுக்கான விவரணங்கள், காரணங்கள் சம்பந்தமாக ஆய்வு கட்டுரைகள் இருக்கிறதான்னு கேட்டபோது அவர் சொன்னார், நானே ஒரு பேச்சொன்று பேசியிருக்கிறேன், நன்மையிலே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்ற இடத்துல அனுப்பி வைத்தார். அதை படித்த போது அது மிகவும் வியப்பாக இருந்தது. அவர்கள் தீர்மானமாக சில முடிவுகளை எடுத்தார்கள்.
தங்களை போரிலே தோற்கடித்தவர்கள், அணுகுண்டை தங்களுடைய கிராமங்களில் வீசினவர்கள், இத்தனை லட்சம் மக்கள் இறந்தது. ஆனால் நாங்கள் மேற்கத்திய வழியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம், ஜனநாயக வழிக்கு நாங்கள் திரும்புவோம், மேற்கத்திய ஜனநாயகத்தை நாங்கள் எடுப்போம், அவர்களுடைய தொழில்நுட்பத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று தீர்மானித்து நகர்ந்ததுக்கான பல சான்றுகளோடு ஒரு ஆவணத்தை எனக்கு அனுப்பி வைத்திருக்கார். மிகவும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆவணம். அது ஒரு விதம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாட்டிலே 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வந்தபோதும் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வந்தது. திரு சம்பந்தனை கேட்டார்கள். 2015ஆம் ஆண்டும் அதே கருத்து வந்தது. 2019ஆம் ஆண்டும் இப்பொழுது இருக்கிறவர்கள் சிலர், இந்த சிவில் சமூகத்தினர் போல சபைய தலைவர்கள் ஒரு கூட்டாக வந்து திரு சம்பந்தனை கேட்டார்கள், நீங்கள் தமிழ் வேட்பாளராக நில்லுங்கள் என்று. அவர் அதை அடியோடு மறுத்துவிட்டார். 2010ஆம் ஆண்டு தேர்தலில் போருக்கு உடனடியாக பிறகு நடந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் 3 லட்சத்துக்கு அண்மித்த எண்ணிக்கையானவர்கள் முட்கம்பி வேலியலுக்குள்ளே இருக்கிற போதும் கூட வாக்களித்தார்கள். வாக்களித்த போது அதுக்கு பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு நடந்த பொது தேர்தலில் எங்களுக்கு கிடைத்த வாக்கை விட 2 மடங்கு வாக்கு அந்த போரில் தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு கொடுத்தார்கள். 2 மடங்கு எங்களுக்கு கிடைச்ச வாக்கை விட சரத் பொன்சேகாவுக்கு கிடைச்ச வாக்கு 2 மடங்கு கூடுதலானது. அடுத்த தடவை நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மைத்ரிபால சிறிசேனக்கு என்று சொன்ன போது எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள். நாங்கள் சொன்னபடியினால் என்று நான் சொல்லவில்லை, மக்கள் தீர்மானித்திருந்தார்கள். மைத்ரிபால சிறிசேன வென்றார். அதனால் என்ன ஆனது என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். ஆனது என்ன என்று எங்களுக்கு பலருக்கு தெரியும். முடிவாக ஒன்றும் வரவில்லையே தவிர பல விஷயங்கள் நடந்தது பலருக்கு தெரியும். விசேடமாக எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு விடயம். எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் புள்ளி விவரங்கள் இருக்கிறது, அதில் சொல்லி உங்களை நேரத்தை முன்னடிக்கையில் அந்த காலகட்டத்தில் தான் அதிகூடிய அளவான நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அது எங்களுடைய இருப்புக்கு அத்தியாவசியமானது, எங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்று நாங்கள் சொல்லுகிறதற்கு அடிப்படையானது. ஆகவே அதுவும் நடந்தது. ஒரு புதிய அரசியலமைப்புக்கான முயற்சி நடந்தது, நிறைவேறவில்லை உண்மை. ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அடுத்த தேர்தலில் மக்கள் தீர்மானமாக தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள். சில பிரதேசங்களில் 83% சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களி எங்களோட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தடவை அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. எப்படியான சந்தர்ப்பம் இல்லை என்றால், அந்த 3 தேர்தல்களையும் அடுத்த பக்கத்தில் இருந்தது ஒரு ராஜபக்ச. அடுத்த பக்கத்தில் ஒரு ராஜபக்சர் என்றால் எங்களை மக்கள் திரண்டு எதிரானவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த முறை ஒரு ராஜபக்சவும் இல்லை. அப்போ தமிழ் வாக்குகளை ஒன்றாக வைத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விடயம். ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த பிரதான வேட்பாளர் என்று சொல்லுகிறோம் இல்லையா, இந்த பிரதான வேட்பாளர் என்று சொல்லுகிறவர்களில் ஒருவர் சஜித் பிரேமதாச. போன முறை எங்களுடைய மக்கள் அவருக்கு வாக்களித்தவர்கள். 3 தடவையும் கடந்த 3 தேர்தல்களையும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நிறுத்தினவர் ரணில் விக்ரமசிங்க. சரத் பொன்சேகாவை நிறுத்தினதவர், மைத்ரிபால சிறிசேனவை நிறுத்தினதவர், சஜித் பிரேமதாசாவை நிறுத்தினதவர். அவரும் இருக்கிறார். சென்ற ஆட்சி காலத்தில் மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு எங்களோட சேர்ந்து இயங்கினது ஜனதா விமுக்தி பெரமுன. எதிர்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் வைத்துக்கொண்டு பிரதம கொறடா பதவியை அனுரகுமார சேனாவுக்கு கொடுத்து ஒன்றாகத்தான் செயற்பட்டாங்க. நாங்கள் 2 கட்சிகளும் தான் அரசாங்கத்தில் சேராமல் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஆதரவு செய்து நாங்கள் அரசியலமைப்பு உருவாக்க சபையிலேயும் முற்று முழுதாக அந்த விடயங்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக இயங்கினவர்கள். ஆகவே இந்த 3 பேரும் இருக்கிற போது தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒரு நிலைப்பாட்டாக கொண்டு வருவது அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையை சொன்னால் எனக்கு இன்றைய மனதில் இன்னும் தீர்மானம் இல்லை. அது நாங்கள் பேசி அவர்களோடும் பேசி எடுக்க வேண்டிய தீர்மானம். ஆனால் ஒன்று நிச்சயமாக சொல்லலாம், கடந்த அந்த 3 தேர்தல்களிலேயும் 2 பிரதான வேட்பாளர்கள் இருந்தபோது அதிலே ஒரு தடவை எங்களுடைய வாக்குகள் வெற்றியாளரை தீர்மானித்தது. ஆனால் 3 வேட்பாளர்கள் இருக்கிற போது
நிச்சயமாக எங்களுடைய வாக்குகள் தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். ஆனால் எங்களுடைய வாக்குகள் ஒன்றாக இருக்க வேண்டும், சிதறக்கூடாது. அதற்கான மூலோபாயங்களை நாங்கள் வகுக்க வேண்டும். நாங்கள் அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அடுத்தடுத்த நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். ரணில் விக்ரமசிங்கே இன்னும் தன்னை வேட்பாளராக அறிவிக்காத காரணத்தினாலே அவரோடு இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை. மற்றவர்கள் கேட்டிருக்கிறார்கள், நாங்கள் பேசுவோம். ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம். நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிற காரணத்தினாலே தேர்தலுக்கு முதல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை செய்யுங்கள். முதல் அதை செய்து காண்பீங்கள். பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுவது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு செய்யக்கூடிய விஷயத்தை முதல்ல செய்து காட்டுங்கள். செய்து காட்டினால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம். இப்படியாக சில நிலைப்பாடுகளை நாங்கள் எடுக்கலாம். மாகாண சபையை பற்றி சொல்லப்பட்டது. 2019ஆம் ஆண்டே மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவதற்காக ஒரு தனிநபர் சட்ட மூலத்தை நான் கொண்டு வந்திருந்தேன். திரும்பவும் இந்த பாராளுமன்றத்திலையும் அந்த தனிநபர் சட்ட மூலம் கொண்டு வரப்பட்டு இப்போ தேக்கத்தில் இருக்கிறது. அது ஒரு வரியிலே சொல்லப்பட்டது. அது உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கிறது, சாதாரண பெரும்பான்மையோடு இதை நிறைவேற்றலாம் என்று. அதை எடுத்து நிறைவேற்ற சொல்லி கேட்போம். அவர் செய்யலாம். மற்றவர்களிடத்தில் அந்த வாக்குறுதிகளை கேட்போம். இந்த தடவை, இது என்னுடைய சொந்த கருத்து, இந்த தடவை மூவரையும் தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இதைத்தான் நாங்கள் தமிழ் மக்கள் விடயத்திலே செய்ய போகிறோம் என்பதை சிங்கள மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு நிபந்தனையாக கூட வைக்கலாம். ஏனென்றால் எங்களுடைய வாக்கு ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அந்த வாக்குத்தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். 30, 35, 30 வீரத்தில் 3 பேரும் இருப்பார்களாக இருந்தால் எங்களுடைய வாக்கு தான் நிச்சயமாக தீர்மானிக்கும். ஆகையினாலே எங்களுடைய பேரம் பேசுகிற சக்தி மிக அதிகமாக இருக்கிற இந்த வேளையிலே அந்த ஒரு ஜனநாயக சூழல்ல, இப்போ ஆயுதம் இல்லாத சூழல், ஆயுதம் இருந்தால் அது வேற விஷயம். ஐயா சொன்னதை போல வேட்டு இல்லை ஓட்டு. எண்ணிக்கையில் குறைவாக வாக்கு இருக்கிற மக்கள் அவர்களுடைய வாக்குத்தான முடிவை தீர்மானிக்கும் என்று இருக்குமாக இருந்தால் அது எண்ணிக்கையில் குறைந்த வாக்காக அது கருதப்படாது. எங்களுடைய வாக்கு பலம் 80% கூட விஸ்வரூபம் எடுக்கும். ஏன்னா நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்போம். அப்படியான சந்தர்ப்பங்கள் வர்றது அரிது. ஆகவே இது சமயோசிதமாக சிந்தித்து 3 வேட்பாளர்களையும் குறைந்தபட்சம் ஒரு தீர்வுக்காவது இணங்க பண்ணி, அப்படி செய்தால் தான் எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்களை எதிர்க்காமல் பண்ணலாம். அப்படியான மூலோபாயங்களை நாங்கள் வகுத்து அவர்களோடு ஹார்ட் பாகேன் சொல்ல மிகவும் கடினமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய வாக்குகளை ஒன்றாக வைத்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்பது நல்லது என்பது என்னுடைய சிந்தனை. வாக்குகளை பகிஷ்கரிப்பதும் ஒரு அதே செய்திக்காக, இவர்களாலே பிரயோசனம் இல்லை என்று சொல்லுகிற செய்திக்காக வேறொருவருக்கு வாக்களிப்பதும் எனக்கு வித்தியாசம் தெரியவில்லை. ஆகையினால அப்படியாக பகிஷ்கரித்து பார்த்துறாங்க. 2005ஆம் ஆண்டு அதன் விளைவுகளையும் சந்தித்த நாங்கள். ஆனபடினால இந்த வாக்கை பிரயோஜனமான முறையில் நாங்கள் ஒரு ஜனநாயக சூழல்ல மற்றவர்கள் 3ஆக பிரிந்திருக்கிற போது நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக எங்களுடைய வாக்கை திரட்ட முடியும் என்றால் அது எங்களுக்கு மிகவும் பலமானதாக இருக்கும். அதை நாங்கள் செய்வது நல்லது என்ற என்னுடைய கருத்தையும் இறுதியாக சொல்லி, இந்த கருத்துக்கள் பல இடங்களிலே நடத்தப்பட வேண்டும். மருத்துவர் சத்தியலிங்கம் வவுனியாவிலே ஒன்று நடத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார். மன்னாரில் இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கிறது, கிழக்கிலேயும் கேட்கிறார்கள். நாங்கள் பேசுவது நல்லது. நாங்கள் பகிரங்கமாக இந்த விடயங்களை மக்களோடு சேர்ந்து பேசுவது மிகவும் ஆரோக்கியமானது. அதை தவிர்க்கிறவர்கள் தவிர்க்கலாம். ஆனால் மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று இன்றைக்கு திரளாக வந்த உங்களுடைய வருகை எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. ஆகவே இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி உரை ஒன்று இருக்கிறது, அதையும் கேட்டுவிட்டு தயவு செய்து போங்க.